மதுரை அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து, 14 பேர் காயம். சமயநல்லூர் போலீசார் விசாரணை. மதுரை திண்டுக்கல் 4 வழி சாலையில் அரசு பேருந்து டயர் வெடித்து கவிழ்ந்ததில் 14 பயணிகள் காயமடைந்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவத்தின் இன்று மதியம் 11:40 மணியளவில் மதுரையிலிருந்து பழனி நோக்கி அரசு பேருந்து புறப்பட்டது. இப்பேருந்தை உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் சுப்புராஜ் ஓட்டி வர, கோரிப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் நடத்துனராக பணியாற்றினார். சுமார் 55 பயணிகளுடன் பேருந்து சென்று கொண்டிருந்தது. மதியம் 12:15 மணியளவில் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கட்டப்புலி நகர் வெற்றி மோட்டார்ஸ் எதிரே 4 வழிச்சாலையில் பேருந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக பேருந்தின் பின்பக்க டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. நிதானமாக செயல்பட்ட ஓட்டுநர் டயர் வெடித்தவுடன் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. ஓட்டுநர் சுப்புராஜ் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்த முயன்றார். அப்போது பேருந்து சாலையின் இடதுபுறமாக சாய்ந்து கவிழ்ந்தது. ஓட்டுநரின் சாமர்த்தியமான செயல்பாட்டினால் பேருந்து பெரும் விபத்திலிருந்து தப்பித்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த விருதுநகர் மாவட்டம் 7000 பண்ணையைச் சேர்ந்த சித்தார்த் மற்றும் 4 பெண்கள் உட்பட மொத்தம் 14 பேருக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சமயநல்லூர் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து சமயநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.